என்னைக்கோ 2 பேரு இந்த ஊருக்குள்ள லவ் பண்ணி செத்து போயிட்டாங்க. அதுக்காக எங்க தாத்தா இருக்கிற சொத்துல பாதி கோயில் கழுவி வச்சு செத்து போயிட்டா. ஆனா சாகர கலவு சும்மா சாக கூடாதா? மண்டை போடும்போது ஏதோ உளறி இருக்கேன். அதுக்காக இருக்கிற சொத்து பூரா வாரி வழங்கி ஊர்ல இவங்க கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஏங்க யாரு சொத்தை யாரு திங்கிறது? எனக்கு கல்யாண வயசுல 3 குழந்தைங்க இருக்குங்க. இப்படி இருக்கிற சொத்தை பூரா ஊருக்கு வாரி கொடுத்துருந்தீங்கன்னா நாளைக்கு என் பசங்களுக்கு பொண்ணுங்க நான் ஒண்ணுமில்ல அடுத்து சம்பந்தம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த சொத்தை பிரிச்சவோ விற்கவோ அனுமதிக்க மாட்டேன். ஏன் அனுமதிக்கணும்? அட ஏன் அனுமதிக்கணும்? எல்லா சொத்தையும் தம்பியை எடுத்துட்டு போட்டுமே. என்னப்பா எல்லாத்தையும் எடுத்துட்டு எனக்கு இருக்கிற ஒரே சொத்து இவன் தான். இவன் இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? அப்பா கொஞ்சம் இரு. நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். நம்மளை படைச்சது சாமின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை படைச்ச உண்மையான சாமி அப்பனும் ஆத்தாளும் தான். அவங்க போனதுக்கப்புறம் போயிட்டாங்களேன்னு அழுகிறத விட வாழ்கிற காலத்தில் அவங்கள பொக்கிஷமாக பார்த்துக்கிறது ஒவ்வொரு பிள்ளையோட கடமை.